உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருக்கும் என் அன்பு சகோதர உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய தினம் ஒரு பொன்னாள் பசும்பொன் குரல் தேவரின் சமுதாயங்கள் இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். மிகவும் சந்தோஷமான விஷயம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நியூஸ் என்பது ஒரு வார்த்தை. அது என்னன்னா நியூஸ்ங்கிறது நியூஸ் அப்படின்னு சொல்றது நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், இந்த 4 பக்கம் இருக்கக்கூடிய செய்திகளை சேர்த்து, வடக்கே, தெற்கே, கிழக்கே, மேற்கே இருக்கக்கூடிய செய்திகளை சேர்த்து சொல்லக்கூடிய செய்தியின் பேர் தான் நியூஸ் என்ற ஒரு வார்த்தையே கிடையாது. இதை 4 வார்த்தை சேர்த்து நியூஸ் சொல்லிட்டாங்க. ஆகவே இந்த பசும்பொன் மடல் ஆகட்டும், குரல் ஆகட்டும், எந்த பத்திரிகையாகட்டும், நீங்கள் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரையுமோ, சிங்கப்பூரில் இருப்பவர்களை பற்றியோ, மலேசியாவில் இருக்கிறவர்கள் பற்றியோ, அமெரிக்காவில் இருக்கிறவர்கள் பற்றியோ செய்திகளை சேகரித்து உங்கள் மடலில் வெளியிடும். இப்போ நிறைய மடல் வருது. வீரத்திருமகன் வருது, தேவர் குரல் வருது, இப்ப பசும்பொன் குரல் வருது, நம்ம சமுதாயத்திலிருந்து ஒரு பத்திரிகை வருது. இந்த மாதிரி ஒரு பத்திரிகைகள்லாம் வரும்பொழுது ஆக்கப்பூர்வமான இப்போ எடுத்துக்கிட்டாதான் இந்த பத்திரிகையோட டெவலப்மெண்ட்ஸ் நம்ம கொண்டு வரணும். பத்திரிகை ஆரம்பிக்கிறது அது ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. இதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது அது வேற விஷயம். ஆனா இதை எப்படி கொண்டு போறது, எப்படி இதை கொண்டு மக்கள் கிட்ட சேர்க்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். பத்திரிகையில இப்ப எனக்கு ஒரு தாக்கம் இருக்காது. நான் இந்த இடத்துல தான் உங்களுக்கு வெளிப்பட சொல்ல முடியும் பத்திரிகை ஆசிரியர்கிட்ட. அதாவது இந்த பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகள் என்னன்னா, இப்ப நீங்க 2, 3, 4, 5 பத்திரிகை நீங்க எடுத்து வெரைட்டியா வீக்லி மேக்சின் எடுத்து படிச்சீங்கன்னா நியூஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது வேற டிஃபரெண்ட் கான்செப்ட் இருக்கும், அட்டை வேற இருக்கும். ஆனா உட்கார்ந்து ஒரே இடத்துல நியூஸ் எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா வார ஜூனியர் ரிப்போர்ட்டர், நக்கீரன், இப்படி பல பத்திரிகைகள், துக்ளக்கு தவிர மற்ற எல்லா பத்திரிகைகளும் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரே நியூஸ் தான் பல பரிணாமங்கள், பல கோணங்கள் சொல்லுவாங்க. அது எப்படி போய் சேர்பவர்களுக்கு சேர்ற மாதிரி தான் அந்த பத்திரிகைகளுடைய தாக்கங்கள் அந்த மக்கள் கிட்ட விழிப்புணர்வு உண்டாகும். இன்னைக்கு ஒரு விஷயத்தை இந்த ஒரு தெரியாம புரியாம என்ன இருக்குன்னா, இந்த பத்திரிகையில ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் இருக்கு. அதுல என்னென்னமோ செஞ்சிடலாம், புரட்சியை உண்டாக்கலாம். லெனின் சாதாரணமா வரல, பத்திரிகையில் எழுதிட்டு இருந்தார், பேப்பர்ல. பைத்தியக்காரன் சொன்னான், பத்திரிகையில் எழுதுறாரு பைத்தியக்காரன். யாரு? ஒரு பேப்பர்ல எழுதிட்டு வரான். அந்த நாட்டில் ஒரு புரட்சியை 1977ல ரஷ்யாவில் ஒரு புரட்சியை உருவாக்கி வல்லரசாக கொண்டாந்து இன்னைக்கு மாபெரும் உலகத்திற்கே ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நாடாக உருவாக்கினார் லெனின். இந்தியாவை எடுத்துக்கங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸ் எந்த பத்திரிகை? சாதாரண இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் அவருடைய அந்த ஓனர் கஷ்டப்பட்டதை விட நம்ம யாரும் கஷ்டப்பட முடியாது. அப்படி ஒரு பத்திரிகை உருவாக்கினார். அந்த பத்திரிகை எந்த அளவுக்கு வந்ததுன்னா, இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 5 பிரதம மந்திரிகளை மாற்றக்கூடிய சக்தியான பத்திரிகை. இந்திரா காந்தியை ஒரு கோலட்சிய பாரத மாதா அப்படின்னு சொல்லக்கூடிய எமர்ஜென்சி அதையெல்லாம் எதிர்த்து எழுதின ஒரே பத்திரிகை இந்தியன் எக்ஸ்பிரஸ். அந்த அம்மா ஆட்சியை விட்டு நீக்கினாங்க. அடுத்து வந்தது மொராஜி தேசாயை ஆட்சியை விட்டு நீக்கினது அதே இந்தியன் பத்திரிகை, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை. அதற்கு பிறகு பிபிசி வருவதற்கு காரணமாக ராஜீவ்காந்தியை வீழ்த்திய பத்திரிகை இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஆனா அதே சமயத்தில் பிபிசி தூக்கி எறியப்பட்டு அதன் பிறகு ராஜீவ்காந்தி ஆட்சிக்கு வருவதற்கும் காரணமாக இருந்தது இந்தியன் எக்ஸ்பிரஸ். இப்படி ஒரு பத்திரிகை அவரோட டிடெக்டிவ் வரும், ஜேர்னலிசம் வரும், அட்வென்ச்சர் வரும். இப்படி உங்களுடைய பசும்பொன் குரல்ல நீங்க முதல்ல உங்களோட சூஸ் பண்ணிக்க, எதுல நீங்க கொண்டு போறீங்க. ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள். இன்று என்ன நடக்குது? ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுக்க ஒரு மாசத்துக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் நடந்த சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகள் என்ன ப்ராப்ளம் டே டு டே ஃபேஸ் பண்றாங்க, அந்த பிரச்சனைகள் இந்த பத்திரிகையில வாழ்த்துக்கள், பிரச்சனைகள், கல்யாணம், திருமணங்கள் எழுதுவதை விட இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்க எழுதுனீங்கன்னா அவன் படிக்கிறவனுக்கு நமக்கு குரல் கொடுக்க ஆள் இருக்காங்க. இதை படிக்கும் பொழுது இப்ப நீங்க நிறைய அதிகாரிகள் உதவி செய்யலன்னு சொல்றீங்க. ஆனா அந்த அதிகாரி உதவி செய்யல என்றாலும்
இந்த பத்திரிகை எப்படி அவங்க படிப்பாங்க? படிக்கும்போது இந்த மாவட்டத்தில் இந்த பிரச்சனைகள் இருக்கும் போல இருக்கு, இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது இதை நம்ம ஏதாவது செய்யணும் அவங்களுக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய எண்ணங்கள் வரும். ஸோ உங்களுக்கு இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டீங்க, மேடையில் இருக்கிறவங்களும் ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணியாச்சு. இன்னும் அச்சீவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் வருங்கால சந்ததிகளுக்கும் இல்லது இப்ப இருக்கக்கூடியவர்கள் வருங்காலத்தில் வாழ்வதற்கும் இந்த பத்திரிகை என்ன செய்ய போகுதுதான் முக்கியம். அதுக்கு என்ன கொண்டு வரணும்? கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும். கல்வியை மட்டுமல்ல, அதை எப்படி உயர்த்தணும், அது எந்த மாதிரி இருக்கணும், அது எந்த ஸ்டாண்டர்ட்ல வரணும், யாரை பார்த்து அதை எதிர்நோக்கி இருக்க வேண்டும், அந்த விழிப்புணர்ச்சிகளை இந்த பத்திரிகையில கொண்டு வரணும். இப்போ ஒரு இடத்துல ஒரு அரசாங்க அதிகாரி ஒரு காட்டு தர்பார் பண்றாரு, அந்த அரசாங்க அதிகாரி பற்றி இந்த பத்திரிகை எழுதுங்க. நியாயமான முறையில கோட்பாடுல என்ன லீகல் ஆஸ்பெக்ட்ல உங்களை எந்த அஃபெக்ட் பண்ணாது எழுதுங்க. அதை படிக்கும் பட்சத்தில் அவன் அடுத்த தடவை இன்னொருத்தரை உதைக்க மாட்டான், இன்னொருத்தர் கேடு செய்ய மாட்டான். இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்ச்சியை நீங்க இந்த பத்திரிகையில கொண்டு வந்தாதான் இந்த பத்திரிகை வந்து ஹைலி சக்சஸ்ஃபுல் ஆகும். இது மற்ற பத்திரிகைகள் நான் வந்து உங்களுக்கு வந்து நீங்க எப்படி நடத்தணும்னு நான் சொல்றேன். நாம என்ன எதிர்பார்க்கிறோம்? மக்கள் பார்வையிலிருந்து, தேவை சமுதாயத்தின் பார்வையிலிருந்து, தேவையான மக்களாக இருந்து, முக்குளத்தோட மன்னர் மக்களாக இருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஆழங்களை தான் சொல்றோம். ஆழங்கள் என்ன? உங்களிடம் நாங்கள் எதிர்பார்க்கிறதா எங்கே நடக்குது எதை சொல்லுங்க, அதை நாங்கள் செய்ய தயாரா இருக்கோம். எங்க நடக்குது இதை செய்யுங்க, அதுக்கு ஏதாவது சரி பண்றதுக்கு வழி இருக்கா, நாங்கள் பண்ண தயாரா இருக்கோம். இல்ல யார் யார் சொல்ல ரெடியா இருக்கோம் அப்படிங்கிறது இந்த பத்திரிகைகள் வருவதை பற்றி கவலை இல்லை. நாள் பத்திரிகை வரலாம், மாத பத்திரிகை வரலாம், வார நியூஸ் கிளிப்ஸா சொல்லுங்க, அதிகமாக சொல்லக்கூடாது. செயல்பாடுகள் இதுதான், இந்த விஷயம் சொல்லுங்க, அது ரொம்ப அழகா இருக்கும். ஆகவே இந்த பத்திரிகை வந்து பன்மடங்கு நல்ல இப்போ கூட திரைப்பட இயக்குனர் இருக்காரு, அவருக்கு நான் ரசிகர். ஏன்னா இந்த அந்த படத்தை வந்து நான் மாயாண்டி குடும்பத்தை படத்தை வந்து ஒரு 30 தடவை பார்த்துட்டேன், சீடியில போட்டு நான் வந்த உடனே பார்த்தேன். என் மனைவி கிட்ட கூட சொன்ன இந்த மாதிரி அந்த நடிகர் தான் அப்படின்னு. அவர் உங்க நடிகரா அப்படின்னா ஏன் காரணம் கேட்டாங்கன்னா, அந்த படம் வந்து ஒரு பெரிய கான்செப்ட், எல்லா குடும்பத்திலையும் நடக்கக்கூடிய செய்திகள். பல டைரக்டர்கள் உட்கார்ந்து அந்த கருவை வந்து பெரிய கருவை ஒரு சின்ன அடைப்புல எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்ன படமா இருக்கிறதுனால தான் அது ரொம்ப ஹைலி சக்சஸ் ஆச்சு. அப்படி ஒரு காலகட்டத்தில் இந்த பத்திரிகை ஒரு புரட்சி பத்திரிகையாக கொண்டுவாங்க. புரட்சி பத்திரிகை என்ன ரெண்டும் புத்தகம்லாம் கொண்டு வந்துடக்கூடாது. என்ன செய்யணும்? எஜுகேஷன் லெவல்ல இன்றைக்கு வந்து நீங்க ஒன்று சொல்லலாம், ஒரு காலகட்டத்தில் எடுத்துக்கலாம். இந்தந்த கல்லூரிகள், இந்தந்த பள்ளிகள் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தது, அங்கே நீங்கள் சென்றால் உங்களுக்கு இடம் கிடைக்கும், இவர்களை நீங்கள் சந்திக்கலாம், உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிற வழிவகை உண்டு. இந்தந்த அதிகாரிகள் நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அவர்களை நீங்கள் ஆலோசனை பெறலாம். இந்தந்த வழக்கறிஞர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நீங்க பெறலாம். அதே மாதிரி இந்த டாக்டர்கள், இப்படிப்பட்ட செய்திகளை நீங்க கொடுங்க. மற்ற செய்தி